ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுவும் நம்ம முருகர் வீடியோக்காக தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே க்ளீனிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே கடைக்கு டைம் ஆனதுனால பசங்களை ரெடி பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டேன். தான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நைட்டு 8 to 9 கிரக ஓரை டைமில் கடையிலேருந்து வந்த பிறகு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டு 3 வாரமாக பார்த்திங்கன்னா முருகருக்கு வெற்றிலை தீப வழிபாடே போட முடியல. எங்கள் ஊரில் தொடர்ந்து திருவிழா, அதுவும் செவ்வாய்க்கிழமை 3 வாரமாக. அப்போ வீட்டுக்கு ரிலேஷன் யாராச்சும் வர்றதுனால நான்வெஜ்லாம் சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான்வெஜ் சமைக்கும் போது எப்படி நம்ம முருகருக்கு அபிஷேகம் வெற்றிலை தீபம்லாம் பண்ண முடியும், மனசு ஏற்றுக்கல. ஸோ விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லாமே டீப் க்ளீனிங் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே பூஜை பாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது மஞ்சளில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா வாசம் நல்லாயிருக்கும். அந்த ஜவ்வாதுடைய வாசம், பச்சை கற்பூர வாசம் எல்லாம் கலந்து, அதுவுமே இல்லாமல் இந்த 3 பொருளுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளுன்றதுனால அது மாதிரி வைக்கிறது நல்லது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.